என்னன்னு தெரியல. உன்னை பார்த்த உடனே உன்னை லவ் பண்ணல, லவ் பண்ணணும்னு நினைக்கல, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. ஏன் வாயை பிடிச்சி இழுக்குதா? ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி என் மனசை பறி கொடுத்துட்டேன். அப்படிதாங்க 10 பேர் என் பின்னாடி சுத்தினாங்க. அவன் சுத்திட்டு போறேன். ஆனா அதான் கிட்னியை வித்து விலை பேசிட்டேன். யாரு கிட்னியா? 10 பேர் கிட்னியும் இப்ப 2 கிட்னி எனக்கு தேவைப்படுது, கிடைக்குமா? என்ன மயத்துக்கு நான் வரேன். ஏங்க ப்ளீஸ் அட வாங்க. லவ் பண்ணி மயிர புடுங்கனே. நீங்க லவ் பண்ற நீங்க 2 கிட்னி கொடுக்க மாட்டீங்களா ஃப்ரீயா? இவ்வளவு பிரியமா பேசுறீங்க. கிட்னி சட்னியா அது? சார் ப்ளீஸ் சார் எங்க அந்த நாய் வண்டி புடிங்க அந்த நாய். சார் நான் வர மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. போ. என்ன இப்பதான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க, ஏதோ நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னமோ நடந்துரும் பயமா இருக்கு. கிட்னி எடுக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேடி. ஏங்க சார் இப்படி சொல்றீங்க? வெச்சுடுவேன். ஏங்க ஒவ்வொரு கிட்னி 40 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்கேன் சார். பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். இந்த வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத. ஏன் என்ன? கிட்னி எடுக்கிறேன் கண்ணா நோண்டனே. பயமுறுத்துறியா? நான் பயம்லாம் முறுத்தல, உண்மையிலே வேணா கேளுங்க துரைய பாட்ட போட்டு வச்சுக்க. என்ன அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கிட்னி தான் கிடைச்சிச்சா இல்ல 2மே கிடைச்சிருச்சா? ஒண்ணு தான் கிடைச்சிச்சா? நீ கிட்னியை தான் எடுப்ப, நான் உன்னையே கடத்தி கொண்டு வருவேன். ஏன் நீங்களா? நீங்க என்னை கடத்தி கொண்டு போறாலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. எங்க அப்பா என் பின்னாடி கேமரா வச்சுதான் அனுப்புறாரு. பின்னாடி கேமரா வச்சிருக்காரு. ஏங்க பின்னாடினா பின்னாடி இல்லங்க, என் கூட நான் என்ன வச்சிருந்தாலும் அது எங்க அப்பா எனக்கு கேமரா வச்சு பின்னாடி கேமரா தூக்கிட்டு வர்ற ஆள் ஒரே ஆள். அந்த ஆள் ஒரு ஆள் தான். முதல்ல அந்த ஆளை வேட்டியை போட்டு 2 அமுக்கு டம்மு டம்மு 4 போடு போட்டுடுத்தியா உன்னே தூக்கிட்டு போவேன். ஏங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பாதுகாப்புக்கு தான் 2 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் வந்திருக்காங்க. நான் செய்யறத படம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் 2 பேர். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் நினைச்சேனா உன்னை இந்த இடத்துலயே என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உன்னை கையை பிடிச்சிருப்பேன், கட்டி பிடிப்பேன், இங்க இருங்க தேவலாம் முத்தம் கொடுப்பேன். இங்க இருங்க முத்தம்லாம் என்கிட்ட குடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வாயை பிடிச்சி 2 கிழிச்சு புரியும். கிழிச்சாலும் கிழிஞ்ச வாயில மவுத்துக்கு சடிப்பேன். இங்க இருங்க இந்த சேட்டை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கவே கூடாது. தேவலாம என்கிட்ட கற்பழிப்பேன். யாரே கற்பழிப்ப? எனக்கு ஏம்பல் சண்முகம் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு சொல்லி தான் கொடுத்தாப்ல. இன்னைக்கு நைட்டு 10 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் புதுக்கோட்டை ராணேஸ்வரி உன் பொண்டாட்டி தம்பி, நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஏன் அப்புறம் அவர் கண் கலங்கி உட்கார்ந்திருக்காப்ல? கண் கலங்கி இருக்காரா, இன்னும் செய்யாம இருக்கானேன்னு வேதப்படுறாரு. அப்படியா? என்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கல எங்க அட்வான்ஸ். என்ன முடியும்? என்கிட்ட அப்படிலாம் சொல்லி கொடுக்கல. என்ன சொன்னாங்க? அரியரை பப்புன்னே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா அட்வான்ஸ் கொடுக்கும்போது உங்க பேரவே சொல்லி என்கிட்ட கொடுக்கல. சொல்ல மாட்டார். ஏன் பயந்துகிட்டு நீ வர மாட்டேன்னு? அப்படியெல்லாம் உங்களுக்குலாம் எனக்கு ஒரு பயம்லாம் இல்லையே. இத்தனை ஆம்பளை இருக்கையில உங்கள்ட்ட சொன்னார் அந்த வார்த்தை. எவன் கற்பழிப்பானோ அவன்கிட்ட தான் சொல்லுவார். ஏன் இந்த லொப்ப புத்தின்னு கேட்கிறேன். நீங்க எல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். உங்களால முடியாதுன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. நீங்க யாரும் இங்க இறங்கி வர முடியாதியா? உங்களுக்கு கேட்டு போட்டிருக்காங்க. உங்களால இறங்கி வர முடியாது, அவர் பக்கத்துல இருந்து முடியாது. உன்கிட்ட ஏன் சொல்லல? உன்கிட்ட ஏன் சொல்லல? நீ இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்? அப்பாட்ட போய் கற்பழிக்க சொல்லுவாரா? நீ எனக்கு மாமா. எப்படி உனக்கு மாமா அவரு? யாருக்கு மாமா? உனக்கு எப்படி அப்பா? எனக்கு அப்பா. அவருக்கு நான் பிறந்தேன் அதனால எனக்கு அப்பா. உன்னை பெத்தாரு அதனால எனக்கு மாமா. ஏங்க உங்களுக்கு எப்படிங்க மாமா வரு? என்னை பெத்திருந்தா உங்களுக்கு எப்படிங்க மாமா வரும்? இப்ப நான் உன்னை கட்டிட்டு என்ன பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையா? பின்னாடி நடக்குமா இல்லையா? பின்னாடி எல்லாம் நடக்காது. எப்படி கிளைமாக்ஸ் காட்சி அதுயா? அப்படியெல்லாம் இல்லையா? நம்ம 2 பேரும் கல்யாணம். அப்பா அவர்தான் என் மாமனார். நான் உனக்கு பொண்டாட்டி இல்ல. சரி விடு, அது அப்புறம் பாத்துக்குறோம். வெட்டிக்கார உனக்கு என்ன வேணும்? அவர் எனக்கு சித்தப்பா வேணும். ரைட்டு. அப்ப மாமே சின்ன மாமா. வணக்கம் 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 மாப்பிள. ஓகே மாமா. அவன் எனக்கு தம்பி வேணும். சரவணே முருகன் பையனா? ஆமா மாப்பிள. அப்பாடா மாமா. மச்சான் மச்சான் தங்கச்சி அக்கா புருஷன்டா. யாருக்கா புருஷன்? மாப்பிள என்ன மச்சான் என்னடா இப்படி பாத்துட்டு இருக்க? மச்சான் கொஞ்சம் கூட மச்சான் அந்த சுத்தியல மண்டைய புலப்போம். இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றோம்டா. மாமா மண்டைய உழைப்பாங்க. மாமா வந்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சு மச்சானுக்கு இப்ப குடல தான் எடுக்கிற மாதிரி ஐடியால இருக்காங்க. எங்க யாருங்க தேவலாம அனாவசியமா பேசுவேன். பேசத்தான் செய்வேன். எங்க அப்பா ஜோதி அப்பா வரட்டும், கட்டி ஏறி காதை எடுத்துக்குருவாரு. மாமா ஜோதி மாமா. யோ உனக்கு எப்படியா மாமா வேணும்? உனக்கு யாரெல்லாம் என்ன சகல? மாமா அந்த முறை இப்ப வராது. அதனால சகல மாமா இது நடக்குமா? இல்ல சகல லூஸ் மாமா. இல்ல 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 இது யார் வேணும் உனக்கு? மக. அது வந்து எனக்கு மக. அப்ப நீ எனக்கு மாமா இல்ல சகலதான். ஐயோ அந்த கஞ்சா பாத்திட்டு போகும்போது தான் நம்ம சகல. இல்ல 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 கூட ஆள் மாதிரி வரக்கூடாது மாமா. லூசா சகல சகல தானா? தொர்ராசு பண்ண வேலையா? இந்த மாதிரி நேரத்துக்கு வந்து சகல தானா? இந்த மேல வேண்டாம் இதோட விட்டுரு.
ஆமா நீ எனக்கு மாமா தான். ஆஹா, சகல அவர் உங்களுக்கு. வாயா இருக்கு. ஐயா லூசு சகல என்ன பண்ணு அவரு உன்னை கட்டறன்னு பாரு. ஏன் அவர் என்னை கடிக்க மாட்டாரு, அவருக்கு பிறந்த பிள்ளையா நானு? அதனால தான் நீ மாமான்னு. இது என்னடா முறை பிரச்சனை, பெரும் பிரச்சனையா இருக்கு. பா நமக்கு முறையே வேண்டாம். நம்ம எந்த முறையும் வச்சு கூப்பிட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வாங்க. நீங்க அண்ணன், நான் தங்கச்சி. ஏய் சீ அசிங்கம் பிடிச்ச கலதை அப்படி சொல்லக்கூடாது. ஏன் பப்பு நான் அண்ணன் சொல்லவே கூடாது எப்பவுமே. ஏன் உங்களுக்கு ஒமட்டி வாங்க போங்க. அது என்ன இருங்க. வாங்க போங்க இருங்க? வாங்க இருங்க போங்க அதோட வச்சுக்கணும். எதுல வாங்க நீங்க இருந்துடாதீங்க. ஆமா வாங்க இருங்க போங்க அவ்வளவுதான். முறை பிரச்சனை அப்புறம் கிட்ட நம்மளை பொறுத்த தெரிஞ்சிருந்தா வரைக்கும் நான் காசு கொடுத்து பேக்க வாங்கி கூத்தாடிக்கு முறை எது குளக்கட்டைக்கு தலை எதுறாண்ணா. அது என்ன கொலக்கடைக்கு தலைய காணா? எப்படி இருக்கா குளக்கட்டை தலை இருக்கா? இல்ல அது மாதிரி கூத்தாடிக்கு முறை கிடையாது. நம்ம எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். எப்படி வேணா உன்னை உச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன். தெரியும். ஒரு புலவுல வரும்போது விட்டுறேன். அது ஏனா வருதா ஓனா வருதா அது கண்டுக்கப்படாது. ஆம்பளை பையட்ட அடங்கி போ. அடங்கி போகணும்னு அவசியம் வாய் இல்ல. அடக்கு. வாய் அடக்கணும்னு எனக்கு தேவையில்ல. வாய் பேசக்கூடாது இப்படி. அப்படிதான் பேசுவேன். ஆம்பளை பையன் பேசினான்னா அது சரித்திரம். ஆ. பொம்பளை பிள்ளை பேசினான்னா அட்டை தருத்துறான். ஆம்பளை பேசினாதான் அட்டை தருத்துறான். ஏய் பொம்பளை பேசினாதான் வாயாடி சிரிக்கும்பாங்க. உங்களை பார்த்தா தான் அப்படி சொல்லுவாங்க, என்னைய சொல்ல மாட்டாங்க. என்னமோ திங்கருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க சத்தமில்லாம. ஐயோ நான் போறேன். ஐயா. ஏய் இருங்க, அப்புறம் வந்து டயலாக் கொண்டு போயிட்டா நீ இல்ல வெறும் பேக்குதாது. ஐயோ முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் எடுத்துருப்பேன். எப்படி ஏமாத்திட்டேன். ரைட் பரவாயில்ல இருக்கட்டும் பிரச்சனை வேண்டாம். உன்னை மன்னிச்சு விடுறேன். ஓடி நீங்க ஒண்ணு என்ன ஒண்ணு மன்னிக்க வேணாம். வாங்க சண்டைக்கு வாங்க. தீமாட்டது அப்புறம் திங்கலாம். வாங்க சண்டைக்கு வாங்க. இந்த ஒரு பாடி அனுப்பிச்சு விட்டு வரேன். சண்டைக்கு வாங்க. ஏய் என்கிட்ட சண்டை ஓட்டு நீ ஜெயிச்சிருவ. ஏய் நீ வேணா சண்டைக்கு வா. உன்னை எல்லாம் மூணா மடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அத பத்தி கவலையே பட மாட்டேன். குட்டுத்தேன்னு வச்சுக்க வாய்க்கு வந்துடும். அப்புறம் வெளியில வந்துடும் பாத்துக்க. இப்படி வாய் பேசுனீங்கன்னா உன்னை எல்லாம் போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். அது என்னோட சௌரியம். உனக்கென்ன பிரச்சனை இல்ல. ஏய் நீ டூர் போயிட்டு வர்றத கேட்கல. பூந்த வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நான் பூந்த வீட்டுக்கு உன்னை போறேன். வெச்சு பொழைக்க மாட்டான். மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல குற 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 உரசி விடுவா. ஏறுமா மேடம் போயாங்கிட்ட. நான்லாம் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தெளித்துட்டு தான் போவேன். ஆஹா. ஒரே ஏ குடும்ப குத்து விளக்கே. ஏய் மூதேவி உன்னை தான் திட்டி இருக்கேன் ஆடி. நீ திட்டினால நான் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். வாசிக்க ஆரம்பிச்சா நான் வாட ஆரம்பிச்சிருவேன். நீ இப்படித்தான் பண்ணுவேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். திமிருத்தனை அடங்க மாட்டேன். திமுருத்தனமா தான் பண்ணுவேன். ஒரு ஆணுக்கு பெண் அடங்கி போவதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. பையன்கிட்ட ஏய் சொன்னா புரிஞ்சுக்க. நீ சொல்றத நான் என்ன கேட்கணும்? தமிழ்நாட்டுடைய பண்பாடு அது. என்ன பண்பாடு? அடங்கித்தான் போகணும். அடங்கி போகணும்னு அவசியம் இல்ல. இங்க இரு. நான் அடங்கி போகணும்னு தேவை இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்ன 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். அவனுக்கு எந்த பாதிப்பு ஏன் வராது. போய் அதுல போய் தாண்டுறிய? கும்பல அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு புள்ள. குமரி ஒரு புள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடினா என்ன? கோடினா வந்து புது துணியா இருக்கிற வரையும் அது கோடி. எது வரைக்கும் புது துணி? ஒரு செலவு பண்ண வரைக்கும். ஆமா. தண்ணிக்குள்ள முக்கியாச்சுன்னா அப்புறம் அது பழைய துணி தான். ஒரு பொம்பளை குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒரு புள்ள வைக்கிற புள்ள வரைக்கும். பக்க வரைக்கும் தான். அப்புறம் கெழுட்ட முடியும்னு மூலையில தள்ளிவிடுவாங்க. நல்லது இடத்துல கூப்பிட மாட்டாங்க. நாங்க அப்படி இல்லை. 80 வயசுலயும் நரச்சமேசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஒரு ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை 80 நான் அடித்து கூறுகிறேன். மாரியா 80 வயசு வச்சு மீசிய முறுக்கி என்ன புண்ணியம்? வேற என்ன? உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். நீ வேற என்ன செய்யணும்? ஆமா போய் அங்கிட்டு காலம் போன கடைசியில ஒரு எந்திரிக்க முடியாது. செயல்பாட்டுல பாக்கலாம். எங்க நீ செயல்பாட்டுல பாக்கணும். ஆம்பளை மீசி முறுக்கிட்டு உட்கார்றான்னா வேலை செய்யறதுனாலதான் உட்கார்றேன். ஆமா வேலை செய்யறதுக்கு அவர் உட்காராரு. உட்காந்த இடத்துல எந்திரிக்கணும் முதல்ல. ஆமா தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருக்க கூடாது. இல்லையாங்கிறது இப்ப பேச்சு கிடையாது. என்ன அது செயல்பாட்டுல தான் பாக்கணும். ஆமா செயல்பாட்டுல பாத்துக்கலாம். தூக்கு கருப்பட்டி தாரன்னு சொல்ல வரைக்கும் முண்டாட்டி கட்டுவேன். அந்த திறமை எங்களுக்கு தான் இருக்கு. 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் யார் வயசுக்கு பண்றான்? வயசான காலத்துல புருஷன் முன்னாடி 2 பேர் இருந்தாங்கன்னா பண்ணுவாங்க. 2 பேர் பண்றாங்க. யாரோட 60ஆம் வயசுல கல்யாணம்? ஆம்பளோட 60 தெரியுதா? உங்க வயசு எங்க நாங்க எதிர்பார்க்கறது கிடையாது. எங்களுக்கு அந்த 60 ஆனாத்தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுவானே தவிர பொம்பளை வயசை கணக்குல வைக்க மாட்டான். எடியா கையமல்ல உங்களை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கேன். வந்தா என்ன அவன் பழக்கழக்கம்? உனக்கு ஏன் இந்த எச்சு புத்தி நினைக்கிறேன்? ஆமா பொம்பளையில உரசுறது தொடுறது என்ன பழக்கழக்கம்? தொடப்படாத ரொம்ப பிகு பண்ற. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம திறந்தா யாரையா போட்டு அமுக்குறேன்? அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு, நீங்க மூடு இல்ல. தலை எங்கிட்ட திரும்புங்க. யாருக்கு மூடு இருந்துச்சு மூடு இல்ல? நடிக்காத. என்ன மேடையில சொல்லிவிட்டான்னு பயப்படுறது. அப்படியெல்லாம் நான் பயப்படுற ஆறு இல்ல. எது வந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டு போறாளு. நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. நல்ல ஞாபகம் பண்ணி பாரு. என்ன மாசி மாசம் சிவன்ராத்திரி அன்னைக்கு வண்டிக்குள்ள மூதேவி சிவன்ராத்திரி அன்னைக்கு நாடா நின்று போய் நான் தான் வீட்டுல இருந்தேன். உனக்கு டான்ஸ் இல்லைன்னா 6 மணிக்கெல்லாம் நான் சங்கத்துக்கு எங்க அப்பா தான் அனுப்பிச்சு விட்டேன்.
ஒப்பத்தாவா இல்லையே, நீ போட்டு வர்ற மஞ்சள் சுடிதார் தானே போட்டுருந்தான் பார்த்தேன். ஆமா, நான் போட்ட சுடிதார் தான். அதுக்குன்னு கிளவி அனுப்பும் போது புடவைய கட்டி அனுப்புறது. அது என்ன கரெக்டா உன் வளர்த்தி தான் இருந்துச்சு. எங்க அப்பத்தை ஏன் வளர்த்தி தான் இருக்கும். எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. என்ன பண்ணீங்க? அது லைட்டா நான் கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு இருந்தேன். கிளை வேற சுடிதாரோட இருக்கும், வண்டியில சீட்ல படுத்துருந்துச்சு. பார்த்தோன்னே நீ தானே ஆக்கும்னு நினைச்சு. என்ன பண்ணீங்க கிளவிய? ரைட்டு, ஓகே. என்ன பண்ணீங்க? பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? லாஸ்ட் சீட்ல. கிளவி முஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. லாஸ்ட் சீட்ல கலைமதியில படுத்திருந்தேன். அந்த சீட்டோட சீட்டாலே கிடப்பேன் ஆளை கொள்றது ஐயா. ரைட், ஏதோ மிஸ் ஆயிருச்சு. ரைட், ஓகே. அதான் இப்போ கிளம்பி முடியாம கிடக்காப்லையா? சரி, ரைட், பரவாயில்ல. இதுதான் பெரிய காமெடியே. நடந்து வச்சு. ரைட், நமக்குள்ள பிரச்சனை வேணாம். எடுங்க கைய. சும்மா எனக்கு தொட்டா தான் பேச்சு வரேன். உனக்கு தொட்டா பேச வேணுமா? போய் அந்த அதுல கைய வச்சுக்கிட்டு உட்காரியா? நானு பழைய செல்போன் மாதிரி எப்படி சார்ஜ் அடிக்கடி இறங்கிக்கிறேன். பட்டன் ஜெல் மாதிரி உருண்டை பண்ணு. ஸ்டோரி விட்டோம்னா பேட்டரி புல் டொபக்குன்னு ஒரு வீட்டு நான் பாட்டு போறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேட்டரியே இல்லாத நாய் எதுக்கு? இங்க வாயை கிழிச்சுட்டேன். ஒப்பனை கொனக்க என்னை பார்க்க நக்கலா இருக்க. ஆமா, இரு ஒரு நாளைக்கு ஒண்ணு நான் பாருமாமா. என்ன சகல? ஐயோ, இன்னும் ஏன் ஜாகலைங்கிற மாதிரியே கேக்குது எங்க அதுல. சரி, பரவாயில்ல, நமக்குள்ள சமாதானம் போயிடுவா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பன்னா நீ நான் அந்த சமூகலை தான் கூட்டணும். என்னம்மா போஸ் கொடுக்குறிய? மாம்பழம் வியாபாரம் பாக்குறேன். கேமரா கொண்டு வந்துட்டாலே இவ நிமிஷம் தாங்க முடியல எனக்கு. ஏமா இந்த சிலை எப்ப பாத்திரப்பாங்க? சக்க செவந்த பழம் இது எல்லாரும் மாட்டு பழம், இது வளர்க்கிற பழம் பழம். மாம்பழம் விற்கிறேன். மாம்பழம் அதுன்னு பேஸ்ல சொல்றீங்களே மாம்பழத்தை. பேஸ் வாய்ஸ்ல மாம்பழத்துல பல சாதி மாம்பழம் இருக்கு. தெளிவா சொல்லுங்க, என் காதுல வேற மாதிரி விழுக்கு. இல்லம்மா, மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, செந்தூரா, அதெல்லாம் தேடப்படாது. வாங்க, இதுல என்ன பழம்? அது மல்கோவா. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான பழம். என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். ஒரு உலை வாங்கல. அவங்களுக்கு இந்த பழத்துடைய தன்மை என்ன தெரியும்? 5000 கொடுப்பேன் நானும் தான். சூப்பர் பழம். டீ குடிக்க காசு இல்லை நீங்க, அது வேற பிரச்சனை. இதுக்கான சொத்தை கூட விற்க தயாரா? எவன் சுத்தா அது வித்துற வேண்டியதா? நமக்கு என்ன கவலை? ஆமா, மைக் அந்த இருக்கு. அதுல மாம்பழத்தை பார்த்தானே விலை பேச முடியும். இந்த பையன்கிட்ட கொடுத்து நான் விற்கிறது வாங்க மாட்டாங்க. பாத்துக்கிட்டே தானே இருக்கீங்க. இல்லம்மா, திங்க தெரியாது இந்த பையன். பழத்தை வாங்குறேன், கத்தி எடுத்து 4 கீதா போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறோம். நான் சொன்னா நீ கத்தி எடுத்துட்டா இருப்பாங்கன்னு. ஆமா, கத்திய வச்சு அறுத்தாவது சாப்பிட்டு போறா. போங்க அங்க. வைத்தியக்காட்சி, இந்த பழத்துல கத்தி வைக்க மனசு வர மாட்டா. துறை பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. பவுனு மாதிரி கல்வி. நான்லாம் கையே வைக்கிறது இல்லை, கண்ணி போயிருமேன்னு. நீ போய் கத்தியை போட்டா இருக்கிற முறை. அப்புறம் எப்படி தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? சாப்பிட்ற சைஸ் இருக்கியா? இங்க பாரு எப்படி சாப்பிடு. வாமா, முதல்ல மாம்பழத்தை இங்க வாமா. முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். அப்புறம் கையில தொட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் கையில எடுக்கிறேங்கிறீங்க. என்ன லூசா நீங்க? அவர்தான் ஒரு பேச்சுக்கு சொல்றாருல்ல. கையில எடுத்து லேசா ஒரு நசுக்கு, காயா பழமா, அப்புறம் பம்ப் பண்ணணும். அப்புறம் அப்படியே உள்ளங்கை வச்சு அப்படியே அதட்டணும். கத்து 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 கத்து. என்ன மாம்பழத்துக்கு சோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்க ஒருத்தர் உப்பு காயத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. அவன் நல்லா தேய்ச்சி விட்டு நுனியில சின்ன கடி கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். இந்தாம்மா, இந்த பக்கம் அமுக்கிட்டே உறிஞ்சினா மாம்பழமா வரேன். ஏமா லூசாமா நீ? மாம்பழத்துக்கு கிடைச்சுன்னா மாமரத்தை தூர காமிச்சு. நீங்க ஏங்க அங்கே பாக்குறீங்க? இந்த மரம் தூர் வரைக்கும் சூப்பரியா, டாப் டு பாட்டம். நீங்க பழத்தை பத்தி மட்டும் பேசுங்க. அப்படி சாப்பிட்டா தான் மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி உள்ள போகும். கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணும். கொட்டையா இருக்கிறியா நீ? என்ன ஆபரேஷன் தியேட்டர்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்க நீ? ஏங்க பழத்தை தாங்க. அடி மாம்பழம் விக்க வந்தா உங்க அம்மா. தேவையில்லாம எங்க அம்மா பத்தி எல்லாம் பேசக்கூடாது. என்ன நினைச்சிருக்கியா? உங்க ஒப்பனே அதுக்கு வாசிக்கிறியா? அவருக்கு கோவம் வரும். இன்னைக்கு மறந்துட்டாரு கோவத்தை. மீசை முறுக்குறாம அங்க ஒப்பே நல்லா அந்த பக்கம் முறுக்கி டியூப் லைட்ல கட்டி விடு. இருங்க, அழகேசன் தலையில அம்மா பத்தி பேசியிருக்காருப்பா. ஜோதியப்பா அம்மா பத்தி பேசியிருக்காரு. யாரை பத்தி பேசுறாங்க? சகல ஏன் சகல நம்ம ஐயோ
மாம்பழம் விற்காது அம்மா உன் பழத்தை விற்காது யார் அம்மா ஆமா கேட்டா அம்மா உன் பழத்தக்காரிய சும்மா நான் அக்கறை செடியெல்லாம் பங்குனி மாசமா எடுத்து முடிச்சிட்டேன் இப்போ எதுக்கு அது கிடைக்கிறிய அருள் வரல உரலும் வரல ஒரு உடம்புல ஆத்தா வருதுன்னா ஆத்தாவுக்கு வந்த சோதனை மரியாதை இல்லாம கால் மேல விடுது ஏங்க நீங்க போட்ட ஸ்டெப் அப்படிதாங்க. அதுக்கு எட்டி எட்டி உதைக்க சொன்னாங்களா ஏங்க நீங்க போட்ட ஸ்டெப் அப்படிதாங்க இருந்துச்சு. தெரியாம தானே பட்டுச்சு தெரிஞ்சுதான் பட்டுச்சு. தெரிஞ்சு பட்டுச்சா அப்ப பிரச்சனை இல்லை. ஏன் தெரியாம பட்டுச்சுன்னா சாரி சொல்லணும். தெரிஞ்சு பட்டது போது இனிமே தெரிஞ்சே படும். எடுங்க அந்த கல்லை. மகளை குத்தி பறக்க விட்ட பத்தியா எப்படி பறக்க விட்ட கொக்கு பர பர போலி பர பர 30 வருஷத்துக்கு முன்னாடி பறக்க விடலாம்ல, பறக்க விடுங்க பாப்போம். டைப்பா பாக்குறேன் அந்த லைட்டா பறந்து 100 ரூபா தரேன். 100 ரூபாய்க்கெல்லாம் பறக்க முடியாது. போய் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. 500 ரூபா அன்பளிப்பு வந்திருக்கு அதை கொடுத்து தரேன். வானம் தான் கப்பல்ல வரக்குது. அருமை என்ஆர் சுப்புத்தேவர் மங்களத்து சேது அவர்கள் நினைவாக அருமை என்ஆர் மாணிக்கம் அன்னார் அவர்கள் ரூபாய் 500 எனக்கு நன்கொடையாக வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார். அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றிகள் தான். வணக்கம். குத்துக்கு பறந்துருக்கேன். அந்த 500 உள்ள டப்பால் வச்சிருக்கேன், அப்புறம் எடுத்தாரேன். நம்ப மாட்டேன். கடன் வாங்கியாவது கொடுக்கணும். சத்தியமா இருக்கு, எடுத்து கொடுத்துறேன். நம்ப மாட்டேன். அம்மா சத்தியமா சொல்றேன், என் மாமியா சத்தியமா சொல்றேன். என்னையே அவனுக்கு சத்தியம் பண்ண தெரியல. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? அண்ணா கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இல்ல ஆக மாட்டேன், நீங்க தைரியமா கேளுங்க. நீங்க ஆயுதத்தெல்லாம் கையில் எடுக்கிறீங்க, புத்தகம் இல்ல நீங்க கேளுங்க, தைரியமா கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ள? சரியா? ஓகே மச்சான், நீங்களாவது என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளுங்களேன். அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படித்தான் ஒரு முடிவு தெரியறது? எதுக்கு முடிவு தெரியணும்? ஐ லவ் யூ. வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் மாத்தி மாத்தி பேசுறேன். இல்ல உன்னை லவ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். பார்த்தோன்னே வந்துருச்சு, பட்டாம்பூச்சி பறந்துருச்சு உள்ளுக்கே.
இனிமே பிறந்து என்ன பிரயோஜனம்? காதல்ங்கிறது முன்ன பின்ன விசாரிச்சு உன் மாச சம்பளம் என்ன எத்தனை வீடு இருக்குன்னு கேட்டு பண்றதெல்லாம் காதல். ஆ. கண்டதும் காதல். அப்படி பார்த்தோன்னு ஒரு ஃபயர் உள்ளுக்குள்ள பட்டா வச்சு பாருங்க, இவன் தாண்டா உனக்கு, இவன் தாண்டா உனக்கு, இவன் தாண்டா உனக்கு சொல்லும். மனசுல பிறந்து என்ன பிரயோஜனம்? கையில அப்படி 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 கையை டச் பண்ணல, கையை 2000 வருஷம் கரண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படி கிர்ரு எரிச்சு. அதான் லவ். தெரியுமா உனக்கு? உனக்கு என் மீது லவ் இருக்கா? ஏய் சிரிக்க இருக்கா சொல்ல, சீரியஸா சொல்லி இருக்கேன் நக்கல் பண்ணி. ஏய் லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ணல. நான் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன். பண்ணாட்டி போ. ஆ? யார் உன்னை வேணும்னா நான் லவ் பண்றதுக்கு அனுமதி எனக்கு தேவையில்லை. ஏங்க நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேங்க. தாராளமா போலாம். நான் கேட்கவே மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, குழந்தை பெற்றுக்க, எனக்கு அவசியமே இல்லை. ஆனா நான் லவ் பண்ணுவேன். ஏன் அவ்வளவு உண்மையான காதலா? எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு உன்னை வாழ்த்திட்டு போயிருவேன்னு நினைச்சியா? நோ. வேற நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை விட்டு பெற்றுக்கலாம், அதை பத்தி எனக்கு அவசியமே இல்லை. நான் பண்ண காதலுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட்? அதனால என்ன சொல்ல வர்றீங்க? நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். ஏய் அந்த டயத்தை ஒதுக்கிக்கணும். நான் கூப்பிடும்போது வந்துட்டு போகணும். திஸ் இஸ் கள்ளக்காதல். முகர கடையை பருப்பா என்கிட்ட. ஆமா. கல்யாணம் பண்றதை காட்டிலும் காதல் பண்றது நல்லது. கல்யாணம்ங்கிறது ஃப்ளைட்ல டிராவல் பண்ற மாதிரி. ஓஹோ. காதல்ங்கிறது ரயில்ல டிராவல் பண்ற மாதிரி. இது என்ன பிடிக்கலன்னா இறங்கிக்கலாம். கல்யாணம்ங்கிறது இறங்க முடியாது இடையில. அவ்வளவுதான். கோவிந்தா. ஐ லவ் யூ. உன்னை பார்க்க. இல்ல நீ இப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னு காதல் புனிதமானது. கொப்பனை கேட்டுப்பாரு, சும்மா இல்ல. அவனு 35-40 காதல் பண்ணிருக்கான். நாங்க ஒப்பேன் தெரியுமா? அம்புட்டு ட்ரெயின்ல பண்ணிருப்பாரு போல. உன்னை நான் இறங்கிட்டாரு. சொல்லட்டா? வேமா பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி நான் வெட்டியா இல்ல. அப்படி என்ன நீங்க புடுங்க போறீங்க நான் கேக்குறேன். தேவையில்லாம அனாவசியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? காதல் பண்றீங்க வேகமா பண்ணுனா நான் என்ன இங்க இருக்கணும்? கொத்தார் வேலையை பார்த்துருக்கேன். டப்பு டப்பு 4 கரண்டில பூசிட்டு போறதுக்கு. அதானே பைய பதறாம செய்யணும் தெரியுமா? பதட்டம் காதலிக்கும் போது சீக்கிரம் எத்தனை பண்ணுங்க. வருஷத்துக்கு இப்படி பதறாம செய்வீங்க? பதட்டம் இல்லாம செய்யணும். இன்னைக்கு காதலிக்கும் போது சீக்கிரம் பண்ணுங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் அப்ப சீக்கிரம் பண்ண நான் வேலை இருக்குன்னு அப்ப நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏங்க அதை விட என்ன வேலை? ரெடி பண்ணி செய்யணுங்கிறது பெரிய இல்ல. அதை விட என்னதான் வேலை? அப்புறம் அங்க வந்து சீக்கிரம் பண்ணுனா ஆள பாருங்க. சொல்ற கேட்கணும். உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? காலமுன கடைசில குங்குமப்பூவே கொஞ்சம் போறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் போறாவே, தங்கமே உன்னை கண்டவன் பொங்குது தருணம். போதுமே ராஜா, போக்கிரி ராஜா, போதுமே ராஜா, உங்களுக்கு குடும்பம் அவன் ரொம்ப ரொம்ப தத்தமத்தானா செஞ்சு பாரி பம்புகள் பண்ணாமே, நீ மந்திரத்தாரை மங்கையத்தாரை பறிப்பையினார், மந்திரத்தாரை மங்கையத்தாரை பறிப்பையினார், சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா, சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா, நாம் விட்டு பிடிச்சு பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா, நாம் விட்டு பிடிச்சு பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா? கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது எனும் பொங்குவதனாலே. ஜம்பர் பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, ஜம்பர் பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, என் மனங்கட்டு எங்கமும் பட்டு என்னம் பண்ணுதடி, என் மனங்கட்டு எங்கமும் பட்டு என்னம் பண்ணுதடி. கொஞ்சம் 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 போறாதே. சம்மதப்பட்ட கணம்
மேடம் குத்தி தாலிய கட்டுறோம்